வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரசன்ன வெங்கடேசன், பிஸ்னஸ் கோச். நம்ம இந்த வீடியோவில் மார்க்கெட்டிங் பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். பட் ஆனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த சப்ஜெக்ட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், நம்ம பிஸ்னஸ் க்ரோத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம். மார்க்கெட்டிங் எனக்கு வேலையே செய்ய மாட்டேங்குதுங்க. மார்க்கெட்டிங் வில் நாட் ஒர்க் ஃபார் யூ அன்லஸ் யூ ஒர்க் ஃபார் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்காக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட்டிங் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த மார்க்கெட்டிங் பற்றின ஒரு தெளிவு, ஒரு இன்னும் விளக்கப்பதிவு அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அதான் அந்த வீடியோ. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பேப்பர் நோட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் நான் உங்களை ஒரு ஒர்க் ஷாப்க்கு இன்வைட் பண்ண போகிறேன். அந்த ஒர்க் ஷாப் உங்கள் பிஸ்னஸை மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பர்களே, பாயிண்ட் நம்பர் 1, அட்வர்டைஸ்மெண்ட் வேற, மார்க்கெட்டிங் வேற. அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் நாட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு பணம் தேவை, மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பணம் தேவை கிடையாது. என்கேஜ் பண்ணுறதுக்கு பணம் தேவை கிடையாது. எண்ட் யூசரை இன்னும் கான்ஸ்டன்ட்டாக நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு பணம் தேவை கிடையாது. கஸ்டமர் அவங்களோட நீட்ஸை பற்றி தான் கவலைப்படுறாங்க. உங்களோட பிரச்சனை பற்றி அவங்க கவலைப்பட போகிறது கிடையாது. நிறைய கம்பெனி சோஷியல் மீடியாவில் பணம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வேல்யூ அடிஷன். அந்த கஸ்டமருக்கு அந்த சர்வீஸை நீங்கள் எவ்வளோ அழகாக கொண்டு போய் சேர்த்துறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மார்க்கெட்டிங் பண்ணும் பொழுது ஆல்வேஸ் ஸ்பீக் அபவுட் சொல்யூஷன்ஸ் டு கஸ்டமர்ஸ். இந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எஃபெக்டிவான மார்க்கெட்டிங் பண்ணுங்க. இதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அப்படியே தேடி பாருங்க, அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, அவுட்டேட்டட் மெத்தட்ஸ் மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணாதீங்க. சார், நான் கோல்டு காலிங் போகிறேன், டோர் நாக்கிங் போகிறேன், இமெயில் அனுப்பிச்சிட்டேன் கஸ்டமருக்கு, நான் வந்து டெலிமார்க்கெட்டிங் மூலமாக நீங்கள் லீட்ஸ் எடுத்து ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னலாம் இல்லாமல், டெலிமார்க்கெட்டிங் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃபோன் கால் வருது ஒரு நாளைக்கு. நீங்கள் இரிட்டேட் ஆகிறீங்கல்ல. ஒரு டெலிமார்க்கெட்டர் கூப்பிட்டு யாராவது நம்ம பேசியிருக்குமா, சந்தோஷமா பேசுமா, சொல்லுமா, அப்படியே இந்த சர்வீஸ் இந்த சர்வீஸ் அம்மா நான் ஆரம்பிச்சு விடுமா, நான் உடனே ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்ட்டு யாருமே பண்ணுறது இல்லை. அதனால ஸ்டே அவே ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் வேஸ். இன்னைக்கு வந்து மாறக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மார்க்கெட்டிங் இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய என்டர்பிரினர்ஸ், பிசினஸ் ஓனர்ஸ் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவங்க வந்து மார்க்கெட்டிங் பற்றியே யோசிப்பாங்க. கிரைசிஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். ப்ரோஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, ரியாக்டிவாக ஏதாவது விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ அப்படியா, இனிமேல் லீடே இல்லையா நம்மகிட்ட, அப்படியே ஒரு விளம்பரத்தை போடு, யாராவது வராங்கடான்னு பார்க்கலாம் அப்படின்னு உட்காராம, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காம, டெஸ்பரேட்டாக இருக்காம, கன்சிஸ்டண்ட்டாக ரியாக்டிவ் அப்ரோச்சோட உங்க மார்க்கெட்டிங்கை பண்ணுங்க அப்படிங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நண்பர்களே. நாலாவது, நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சடன் பல்பான் மொமெண்ட் நான் சொல்லுவேன். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நீ காலையில் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த வீடியோ கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு எடுக்காம, நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை, சர்வீசஸை, நீங்கள் சொல்லக்கூடிய வீடியோ பதிவு, உங்களோட போஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் கேலண்டர் இருக்கணும். என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோ, பட் ஆனால் தெளிவாக ரொம்ப ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக அதை எழுதி, இப்போ நான் நோட் திருப்பி கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், எழுதி வச்சு அதை சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். நான் வந்து இன்னைக்கு காலையில் யோசித்தேன், இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன், திரும்ப 2 மாதம் கழிச்சு இன்னொரு வீடியோ போடுறேன் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் எக்ஸைட் ஆகும் போதெல்லாம் அந்த கண்டென்ட்டை கொடுக்காம நீங்கள் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே மார்க்கெட்டிங் எஃபெக்டிவாக பண்ண முடியும். 5வது முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுங்களா? ஆக்ஷன். அதாவது எந்த சேனலில் என்னோட ப்ராடக்டை நான் மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, ட்விட்டரா, லிங்க்டின்னா, ஷேர் சேட்டா, மோஜா, எங்கே பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறது இல்லாமல் அந்த கஸ்டமர் அந்த கண்டென்ட்டை பார்க்குறாரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ராங் சேனலில் ப்ரமோட் பண்ணாதீங்க. ஆஃப்லைன் ஸ்ட்ராட்டஜிஸ் கூட நீங்கள் இன்னைக்கு நிறைய நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. BNI, யங் என்டர்பிரினர் ஸ்கூல், யங் இண்டியன்ஸ், நிறைய ஃபோரம்ஸ் இருக்குது. உங்கள் கஸ்டமர் அங்கெங்கேயாவது இருக்காரா, எக்ஸ்போல் இருக்காரா, எக்ஸிபிஷனில் இருக்காரா, இதெல்லாம் தேடிட்டு ஆக்ஷன் எடுக்கும் பொழுது நண்பர்களே உங்கள் மார்க்கெட்டிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மனதை திறங்கள், மாற்றம் வரும் அப்படிங்கிறதான் உண்மை. நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோட லிங்க்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். பிசினஸ் growth ஒர்க் ஷாப், அதுக்கான லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 3 விஷயங்களை பத்தி நம்ம அந்த ஒர்க் ஷாப்ல தெரிஞ்சுக்க போறோம். ஹவு டு கிரியேட் கோல்ஸ் ஃபார் பிசினஸ், 2வது மார்க்கெட்டிங்னா என்ன, 3வது ஹவு டு ரெக்ரூட் அண்ட் ரீடைன் ரைட் டேலண்ட். இந்த ஒர்க் ஷாப் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல அட்டன் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஒர்க் ஷாப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நான் உங்களை அங்கே சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் பிரிங் ரிசல்ட்ஸ், ரிசல்ட்ஸ் பிரிங் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் இஸ் எவ்ரிதிங் ஃப்ரெண்ட்ஸ்.